ஸ்ரீரங்க வீர ரகுபுங்கவ வேதமௌலி குருவேடதேந்திர கருணா பரிணாம போதம் சேஷாச்சலே சுச்சிர போதித சாத்திர பிருந்தம் சேஷாத்ரிநாத குருவர்யமஹம் பிரபத்யே. எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். வேதார்த்த சங்கிரகத்துல இப்போ 2 மங்கள ஸ்லோகங்களை பார்த்தோம். அசேஷ சிதச்சித் வஸ்து சேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நிதியே விஷ்ணவே நமஹா அப்படின்னு இருக்கும் ஒரு ஸ்லோகம். பரம் பிரம்மைவாக்ஞம் பிரமபரிகதம் சம்சரதி தத் பரோபாத்யாலீடம் விவசம் அசுபஸ்ய ஆஸ்பதம் ஸ்ருதிநியாயாபேதம் ஜெகதி விததம் மோகனமிதம் தமோயேனாபாஸ்தம் சகி விஜயத்தே யாமுன முனிஹி அப்படின்னு 2 மங்கள ஸ்லோகம். ஒரு மங்கள ஸ்லோகத்தினால பகவத் பாஷ்யக்காரர் இஷ்ட தேவதா நமஸ்கார ரூபமான மங்களத்தை அருளி செய்தார். மற்றொரு மங்கள ஸ்லோகத்தினால குருவந்தன பூர்வகமான மங்கள ஸ்லோகத்தை அருளி செய்தார். இவருக்கு மங்களம் உண்டாகட்டும், அவர் சென்ற வழி வெற்றியுடன் விளங்கட்டும் அப்படின்னு சொன்னார். யார் சென்ற வழி அப்படின்னு பார்த்தால், இவர் சென்ற வழி, யாமுனன் சென்ற வழி வெற்றியுடன் விளங்கட்டும் அப்படின்னு சொன்னார் அந்த இடத்துல. அதுக்கு மேல இப்ப என்ன சொல்றார், இந்த பாஷ்யக்காரர் இந்த 2வது ஸ்லோகத்துல என்ன விஷயத்தை தெரிவித்தாரோ அதற்கு ஏற்றா போல கிரந்தங்களை கொண்டு போறார். அதாவது முதல்ல பரம் பிரம்மை வாக்கியம் பிரமபரிகதம் சம்சரதி, அது அத்வைத பட்சத்தினுடைய கண்டனம். தத் பரோபாத்யாலீடம் விவசம் அசுபஸ்ய ஆஸ்பதம், அது அத்வைதிகளுடைய பாஸ்கராச்சாரியாருடைய கண்டனம். அசுபஸ்ய ஆஸ்பதம் அப்படின்றது அதாவது தத் பரோபாத்யாலீடம் விவசம், அது வரைக்கும் பாஷ்யக்காரர் பாஸ்கராச்சாரியால். அதுக்கப்புறம் இவருடைய கண்டனம், யாதவ பிரகாசருடைய கண்டனம், அதெல்லாத்தையும் இங்க சுருக்கமாக காண்பிக்கின்றார் இந்த இடத்துல. இப்போ அதுக்கு மேல ஸ்வமத ஸ்தாபனத்தை கொஞ்சம் பண்றார் இந்த இடத்துல. ஸ்வமத ஸ்தாபனத்தை அருளி செய்கிறார். ஒரே ஒரு நிமிஷம். வேதார்த்த சங்கிரகம் புக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த அர்த்தங்கள் எங்கேருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்றார். முதல்ல இப்படிப்பட்ட அர்த்தங்களானது இந்த வேதார்த்த சங்கிரகம் அப்படின்னு சொன்னமோ இல்லையோ, அந்த அர்த்தங்களானது எங்கேருந்து கிடைக்கிறது அப்படின்னு காட்டுறார். இந்த அர்த்தங்கள் எல்லாமே வேதாந்த தீபிகை தான் இருக்கு. பெருமானா ஸ்ரீ சக்தி கிடைச்சிருப்பா. இந்த அர்த்தங்கள்லாம் எங்கேருந்து கிடைக்கிறதுனா ஸ்ருதி ஸ்மிருதி இவைகளின் மூலமாக இந்த அர்த்தங்கள் எல்லாமே கிடைக்கிறது அப்படின்னு சொல்றார். விசிஷ்டாத்வைத்தத்துடைய சாரத்தை ஆரம்பத்துல சொல்றார். இப்போ வேதங்கள் எதை தெரிவிக்கின்றன, வேதங்கள் தெரிவிக்கக்கூடிய அர்த்தங்களை தவறாக எப்படி நயனம் பண்ணுகிறார்கள். அதாவது வேத வாக்கியத்திற்கு ஒரு அர்த்தம், அந்த வேத வாக்கியத்துடைய அர்த்தத்தை எப்படி தவறாக புரிந்து கொண்டு அவர்களுடைய பட்சத்தை தெரிவிக்கின்றார்கள் அப்படின்றத இங்க காண்பிக்கிறார் ஆரம்பத்திலேயே. அதுதான் முதல்ல சொமத்த ஸ்தாபனம் அதனால்தான் பண்றார். அதாவது இதற்காக ஏற்பட்டவைகள் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கு மேல இந்த வாக்கியங்களை எப்படி அவர்கள் அத்வைதிகள் நயனம் பண்ணுகிறார்கள், அதாவது அத்வைதிகள் எப்படி கொண்டு போறா அப்படின்றத சொல்றார் இந்த இடத்துல.
இங்க பாருங்க, அசேஷ சிதச்சித் ஹிதானுசாசன ஸ்ருதி நிகர சிரசி சமதிகத்தோ அயம் அர்த்தா. இப்போ பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்திலையும் ஆகட்டும், பகவத் போதாயன கிருத்தாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விற்த்திம் பூர்வாச்சாரியாக சங்கிக்ஷிபு தன் மதானுசாரேன சூத்திராட்சராணி வியாக்கியாசியந்தே அப்படின்னு அங்கேயும் சொல்லுவார். அதாவது போதாயனருடைய விருத்தி கிரந்தத்தை ஆசிரியித்து என்னுடைய பூர்வாச்சாரியர்கள் மிக உன்னதமான விஷயங்கள் எல்லாவற்றையும் இங்கே எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன விஷயத்தை தெரிவித்தார்களோ அதை சற்றும் மாறாமல் நான் இந்த பிரம்மசூத்திரங்களுடைய அக்ஷரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணுகின்றேன் அப்படின்னு அங்க சங்கல்பம் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இங்கேயும் சங்கல்பம் செய்து கொள்கிறார். அசேஷ ஜெகத் ஹிதானுசாசன ஸ்ருதி நிகர சிரசி சமதிகதா அயம் அர்த்தா. நானா என் இஷ்டத்துக்கு நான் சொல்லலை இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே. எல்லா ஸ்ருதி வாக்கியங்கள்லயும் அதாவது வேத வாக்கியங்கள்லயும் சொல்லப்பட்டு இருக்கக்கூடியதான இந்த அர்த்தத்தை கொண்டுதான் நான் இந்த விஷயத்த சொல்றேனே தவிர, இதெல்லாம் எங்க இருந்து கிடைச்சது இந்த அர்த்தங்கள்லாம் பல ஸ்ருதி வாக்கியங்கள்னு சொல்லப்பட்டதான ஒரு விஷயம். ஸ்ருதி நிகர சிரசி உபனிஷத் வாக்கியங்கள்னால கிடைச்ச ஒரு விஷயம். சரி, உபனிஷத் வாக்கியங்கள்னால நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? சரி, உபனிஷத் வாக்கியத்தினால கிடைச்சதுன்னு சொல்றேன். உபனிஷத் வாக்கியத்தினால என்ன கிடைக்கும் சொல்ல முடியும்? உபனிஷத் வாக்கியத்தினால எது கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அது சொல்றார், பல உபனிஷத் வாக்கியங்கள்னால கிடைக்கப்பட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஜீவபர யாத்தாத்ம ஜான பூர்வக வர்ணாசிரம தர்ம இதி கர்த்தவியதாக பரமபுருஷ சரண யுகல தியானார்ச்சன பிரணாமாதிகி அத்தியர்த்த பிரியா தத் பிராப்தி பலஹா. ஜீவன்னா யாரு, பரமாத்மானா யாரு, உபனிஷத் வாக்கியங்கள்னால இப்போ உபனிஷத் வாக்கியங்களின் மூலமாக அறிந்து கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கக்கூடிய விஷயங்களை சங்கிரகமா சொல்றாரு இந்த இடத்துல. ஜீவனுடைய உண்மையான ஸ்வரூபமானது உபனிஷத் வாக்கியங்களின் மூலமாக தெரிகிறது. அதே மாதிரி நான் நேற்றுக்கு சொன்னோம் இல்லையா, வாலாகிர சதபாகசிய அப்படின்லாம் போன வாரம், அந்த மாதிரியான வாக்கியங்கள். அதனால ஜீவனுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்கிறோம். ஜீவபர யாத்தாத்மியனா உண்மையான ஞான பூர்வக உண்மையான ஒரு அறிவானது நமக்கு ஏற்படுறது. அதன் மூலமாக வர்ணாசிரம தர்ம இதி கர்த்தவியதாக்கும். நம்முடைய வர்ணாசிரமங்கள், இப்ப நான் இருக்கிறது மதுராந்தகம் டவுன்ல வாசல்ல திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்கேன். சில விஷயங்கள் இங்க சொன்னா பிரச்சனை தான் ஆகும். அதாவது பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரன். அது மட்டும் இல்லாமல் இந்த வர்ணங்கள் 4, ஆசிரமங்கள் 4, பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஆசிரமங்கள் 4. இப்படி வர்ணாசிரம தர்ம இதி கர்த்தவியதாக்கும். இப்படிதான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இதி கர்த்தவியதா. எப்படி அருளி செய்ய வேண்டும், ஹிதம் எது, அதாவது நமக்கு அனுசாசனம் பண்ணக்கூடியது, நம்மளை எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த விஷயங்களை நாம் நன்றாக அனுஷ்டிப்பது. பரமபுருஷ சரண யுகல எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொள்வது, எம்பெருமானுடைய திருவடியில தியானார்ச்சனைகள் பண்ணுவது, தியானம் பண்றது, அர்ச்சனை பண்றது. அத்தியர்த்த பிரியா, அவன் திருவடிகள்ல நமக்கு உண்மையான ஒரு பிரீத்தியானது இருக்கணும். அவனுக்கு அதன் மூலமாக நம் மீது பிரீத்தி ஏற்படணும். நமக்கு அவன் மேல பிரீத்தி இருக்கிறா போல அவனுக்கு நம்ம மேல பிரீத்தி இருக்கணும். தத் பிராப்தி பலஹா, அதன் மூலமாக ஒரு பலனை நாம் அடைய வேண்டும். இப்போ இது உபனிஷத் வாக்கியங்கள்னால கிடைக்கக்கூடியதான விஷயம். இப்ப ஜீவபர யாதாத்மிய ஞானம்னு ஆரம்பத்துல சொன்னாரோ இல்லையோ, ஜீவனுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படின்னு சொல்றார். இப்போ அஸ்ய ஜீவாத்மனஹா அநாத்ய அவித்யா சஞ்சித புண்ணிய பாப ரூப கர்ம பிரவாக ஹேதுக பிரம்மாதி சுர நர திரியக் ஸ்தாவராத்மக சதுர்வித தேக பிரவேச கிருத்த தத்தது ஆத்ம அபிமான ஜனித
அவர்ஜனீய பவபய வித்வம்சனாய. ஜீவாத்மான்னா எப்படி இருப்பான்? இப்ப நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள். நாம எப்படி இருக்கோம்? நம்முடைய உண்மையான சொரூபம் என்னன்றதை நாம எப்படி தெரிஞ்சுக்கணும்? இப்போ பத்த ஜீவர்களாக இருந்து கொண்டு நம்மால ஜீவனுடைய உண்மையான சொரூபத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியாததற்கான காரணம் என்ன? நாமெல்லாம் பத்த ஜீவர்கள், ஆனால் நம்மால ஜீவனுடைய உண்மையான சொரூபத்தை தெரிந்து கொள்ள முடியல. ஏன் தெரிஞ்சு கொள்ள முடியல? அஸ்ய ஜீவாத்மனா, இந்த ஜீவாத்மாவுக்கு அநாத்ய வித்யா சஞ்சித, அனாதிகாலமாக அவித்யின் மூலமாக ஏற்பட்டு இருக்கக்கூடிய, நம்முடைய சித்தாந்தத்துல அவித்யானா புண்ணிய பாப ரூப கர்மான்னு அர்த்தம். பின்னாடி நீங்களே வாசிப்பீங்க. அவித்யா கர்ம சம்ஞான்யா திருத்தியா சக்தி விஷயத்து அப்படின்னா வாக்கியங்களை காண்பிச்சு அவித்யான்னா கர்மா அப்படின்னு சொல்லுவான். இப்போ அவித்யா, அந்த அவித்யை என்று சொல்லக்கூடியதான புண்ணிய பாப ரூப கர்மாக்களின் மூலமாக, கர்மாக்களினுடைய பிரவாகத்தினால பிரம்மாதி சுர நர திரியக்கு ஸ்தாவராத்மகமான சரீரங்களை எடுத்துக்கிறோம். பிரம்மாதி அதாவது சதுர்முக பிரம்மா முதலான தேவர்கள், நரகான மனிதர்கள், திரியக்குகள்னா விலங்குகள், ஸ்தாவரங்கள்னா இந்த தாவரங்கள், இப்படிப்பட்ட சதுர்வித தேக பிரவேச கிருத, இந்த மாதிரியான தேகங்களை எடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம. தேக பிரவேச கிருத்த தத்தது ஆத்ம அபிமான ஜனித்த, அந்தந்த ஆத்மாக்கள் மேல, அந்தந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அந்தந்த சரீரத்து மேல ஒரு அபிமானமானது ஏற்படுறது. இப்ப நான் ஸ்ரீகாந்தன் இருக்கேன், பெருமாள் என் கண்ணெதிர வந்து இருக்கார், நின்னுட்டு உனக்கு இந்த சரீரம் வேண்டாம்ப்பா, இதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த சரீரம் உனக்கு கிடையாது, நான் இப்பவே வேற ஒரு சரீரத்தை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் எனக்கு இந்திர சரீரத்தை கொடுக்குறாருன்னு வச்சுக்கிறோம். இப்ப இந்திர சரீரத்தை நான் உனக்கு அளிக்கின்றேன் அப்படின்னு சொல்லுவார். நான் என்ன சொல்லுவேன்? சுவாமி, இந்திர சரீரம்லாம் வேண்டாம், எனக்கு ஸ்ரீகாந்த சரீரமே போறோம். எனக்கு எதுக்கு சுவாமி இந்திர சரீரம்? எனக்கு ஸ்ரீகாந்த சரீரமே போறோம், எனக்கு இந்திர சரீரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னா, என்னுடைய சரீரத்தின் மேல ஸ்ரீகாந்த் அப்படின்ற இந்த ஆத்மா இருக்கக்கூடிய சரீரத்தின் மேல ஒரு அபிமானம், ஆத்மா அபிமானமானது இருக்கு. இதை விட்டு செல்லக்கூடாது, எவ்வளவு காலமானாலும் இதை விட்டு செல்லக்கூடாது அப்படின்ற ஒரு ஆத்ம அபிமானம். அதனால எனக்கு இந்த சரீரத்தை விடுறதுக்கு இஷ்டம் இல்லை. ஆத்ம அபிமான ஜனித அவர்ஜனீய பவபய வித்வம்சனாய. இந்த உபனிஷத் வாக்கியங்களுடைய வேலை என்ன? எனக்கு இந்த ஆத்ம அபிமானம் ஏற்படுறது, அதனால ஒரு பயம் ஏற்படுறது. அந்த பயத்தை போக்கடிப்பதற்காக நான் என்ன பண்றேன்? தேகாதிரிக்த ஆத்மஸ்வரூப, தேகத்தை காட்டிலும் ஆத்மா என்பது வேறு. சுவாமி, சரீரம் என்பது ஒரு அச்சேதனம், ஆத்மா என்பது ஒரு சேத்தனன். அந்த ஆத்மா தான் என் நித்தியன். சரீரம் என்பது அழியக்கூடியது, ஆத்மா என்பது அழிவில்லாதது. அந்த ஆத்மஸ்வரூபமே என்னன்னா, பெருமாளுடைய திருவடியை பற்றி கொள்வதுதான் ஆத்மாவுடைய சொரூபம் அப்படின்னு தேகாதிரிக்த ஆத்மஸ்வரூப தத்ஸ்வபாவ ததந்தர்யாமி ஆத்மஸ்வரூப பரமாத்மஸ்வரூப. இப்போ தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறு அப்படின்னா, இந்த ஆத்மாவை வழிநடத்தி செல்லக்கூடியவன் யாரு? பரமாத்மா. எனக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன், அந்தர்யாமியாக இருந்து கொண்டு என்னை வழிநடத்தி செல்கின்றான். அப்ப அவனுடைய சொரூபம் என்ன இருக்கும்? அவனுடைய சுபாவம் என்ன இருக்கும்? ததுபாசனம், அவனை எப்படி அடையிறது? அவன் அடையக்கூடியதான பிரக்கிரியை என்ன? தற்பலபூத ஆத்மஸ்வரூப ஆவிர்பாவ பூர்வக, அவனுடைய சொரூபத்தை தெரிந்து கொண்டு நம்முடைய சொரூபத்தையும் தெரிந்து கொண்டு அதன் மூலமாக குணாஷ்டக ஆவிர்பாவம், அதாவது இந்த பத்த ஜீவனாக இருக்கக்கூடியவன் மோட்சத்திற்கு சென்று முக்தாத்மாவாக ஆன பிறகு
பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடிய குணங்கள்லாம் இவனுக்கும் வரும். அபகத பாப்மா, விஜரஹா, விமிருத்யு, விஷோகா, விஜிகத்ஸா, அபிபாசா, சத்தியகாம, சத்திய சங்கல்பா அப்படின்ற 8 விதமான குணங்களும் பரமாத்மாவிற்கு எப்பவும் இருக்கக்கூடியதான குணங்கள். அந்த பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடிய குணங்களானது இவனுக்கும் இருக்கு, ஜீவனுக்கும் அப்படிப்பட்டதான குணமானது இருக்கு. அந்த குணமானது இவனுக்கு ஆவிர்வாவமாகும். பத்த திசையில இந்த குணாஷ்டகங்கள் இவனுக்கு கிடையாது, 8 குணங்களும் இவனுக்கு பொருந்தாது. அதே முக்த திசையில இந்த 8 குணங்களும் இவனுக்கு ஆவிர்வாவம் ஆகும். ஆவிர்வாவம்னா முன்னாடி இல்லாதது பின்பு இருக்கக்கூடியது, அதுதான் ஆவிர்வாவம். அப்படிப்பட்ட ஆவிர்வாவம் எப்பவுமே இவனுக்கு இருக்கக்கூடியதுதான். கர்மாக்களின் காரணத்தினால, புண்ணிய பாப ரூப காரணங்கள்னால இவனுக்கு முன்னாடி இல்லாம இருந்தது, மறுபடியும் இவன் தன் நிலையை அடைந்தான் அப்படின்னு சொல்றோம். ஆவிர்பாவ பூர்வக அனவதிகாதிசிய ஆனந்த பிரம்மானுபவ ஞாபனே. அனவதிகாதிசிய ஆனந்தம், எல்லையில்லாத ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் முக்தாத்மா. எப்போ? பத்த ஜீவனாக இருக்கும் பொழுது பல கஷ்டங்களை அனுபவித்தவன் மோட்சத்திற்கு சென்று முக்தாத்மாவாக ஆன பிறகு அவன் பல ஆனந்தத்தை அனுபவிக்கிறான், எல்லையில்லாத ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். எது எல்லையில்லாத ஆனந்தத்தை அவன் அனுபவிக்கின்றான் அப்படின்னா, எந்த விஷயத்தை அவன் அனுபவித்த காரணத்தினால அவன் எல்லையில்லாத ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டால், பிரம்மானுபவம், பரிபூர்ண பிரம்மானுபவத்தை அவன் அனுபவிக்கின்றான். பரிபூர்ண பிரம்மானுபவத்தை அவன் அனுபவிக்கின்றபடியினால பிரம்மானுபவ ஞாபனே பிரவருத்தம் ஹி வேதாந்த வாக்கிய ஜாத்தம். அப்போ பிரம்மானுபவ ஞாபனே, அப்போ இப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ண பிரம்மானுபவத்துல பிரவருத்தம் ஹி வேதாந்த வாக்கியம், இந்த வேதாந்த வாக்கியங்களானது பிரவருத்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஞாபனே அப்படின்னா ஞாபகப்படுத்துவதற்காக பிரவருத்தம் ஏற்பட்டது, உண்ட பிரவருத்தம் இருக்கின்றது. இந்த இடத்துல இருக்கு. இந்த வேதாந்த வாக்கியங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த ஜீவனுக்கு பரிபூர்ண பிரம்மானுபவத்தை, எல்லையில்லாத ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு பரிபூர்ண பிரம்மானுபவத்தை ஞாபகப்படுத்துவதற்காக ஏற்பட்டவைகள் இந்த உபனிஷத் வாக்கியங்கள். பிரவருத்தம் ஹி வேதாந்த வாக்கிய ஜாதம். தத்துவமசி அயமாத்மா பிரம்ம ய ஆத்மனி திஷ்டன் அந்தரோயமயதி. ய ஆத்மனி திஷ்டன் ஆத்மனः அந்தரோயமயதி. யம் ஆத்மா நவயத யஸ்ய ஆத்மா சரீரம் ய ஆத்மானம் அந்தரோயமயதி சத ஆத்மா அந்தர்யாம் யமிருதா. அதுக்கப்புறம் ஏஷ சர்வ பூதாந்தராத்மா அபர பாப்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணः தமேவம் வேதானுவச்சனேன பிராமணாः விவிதிசந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன பிரம்மவிதாப்னோதி பரம் தமேவம் வித்வான் அமிர்தைக பவதி நானிய பந்தா அயனாய வித்யதே இத்தியாதிகம். பாருங்கோ, தத்துவமசி அயமாத்மா பிரம்ம. இப்ப தத்துவமசின்னு இருக்கு. தத்து தொம்மசி, நீ அந்த பிரம்மமாக ஆக கடவாய். அயமாத்மா பிரம்ம, இந்த ஆத்மாவானது அந்த பிரம்மமே தான். யா ஆத்மனி திட்டன் அப்படின்னு இருக்கு. தனக்குள்ள அந்தர்யாமியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பரமாத்மா நம்மை வழிநடத்தி செல்கின்றான். இப்ப தத்துவமசின்றதுக்கு நீ அந்த பிரம்மமாக ஆக கடவாய் அப்படின்றது அத்வைதிகள் சொல்லக்கூடியதான அபிப்பிராயம். தத்து தொம்மசி தத் சப்தத்தினாலையும் தொம் சப்தத்தினாலையும் சாமானாதிகரண்யத்தின் மூலமாக பிரம்மமே சொல்லப்படுகின்றது அப்படின்றது தான் நம்முடைய அபிப்பிராயம். இப்ப இந்த விசாரங்கள் பின்னாடி சொல்ல போறா, ரொம்ப பெரிய விசாரமா இங்க அது உடனேவே வரப்போறது இந்த விசாரங்கள்லாம். யா ஆத்மனி திட்டன் ஆத்மனஹா அந்தரோ யமயதி. இந்த ஸ்ருதி வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா, அவன் நம்மை வழிநடத்தி செல்கின்றான். அவனை நல்லா தெரிஞ்சுக்கணும். நாமோ எப்படி தெரிஞ்சுக்கணும்? அவன் தான் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன். அமிர்த சப்தத்தினாலே நாம் விவகரிக்கப்படுகிற அமிர்த சப்தத்தினாலே சொல்லப்படுகின்றான் அப்படின்னு சொல்றோம்.
ஏஷ சர்வ பூதாந்தராத்மா அபகத பாப்மா திவ்ய தேவ ஏகோ நாராயணா அப்படின்னு இருக்கு. ஏஷ சர்வ பூதாத்மா அபகத பாப்மா, இந்த ஆத்மா அபகத பாப்மா, இவன் தான் ஆத்மா, பாப சம்பந்தம் இல்லாதவன். அவன் யாருன்னா நாராயணன் அப்படின்னு சொல்றார். சமேதம் வேதானுவச்சனேன பிராமணாக விவிதிசந்தி, பிராமணாக விவிதிசந்தி. சமேதம் வேதானுவச்சனேன, இப்போ இந்த வேதானுவச்சனேன இப்படி இருக்கக்கூடிய இந்த வேதத்தினால, அதாவது இந்த பரமாத்மாவை இப்படி அறிந்து கொள்வதன் மூலமாக பிராமணர்கள், அதாவது பிரம்மத்தை அறிந்தவர்கள் இப்படி அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்றார்கள். எப்படின்னா யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன, யஜ்ஞத்தின் மூலமாகவும் தானத்தின் மூலமாகவும் தபசின் மூலமாகவும் அநாசகேன விரதாதிகள் மூலமாகவும் உபவாசங்கள் மூலமாகவும் அவனை இப்படி அறிந்து கொள்கிறார்கள். பிரம்மவிதாப்னோதி பரம், பரம் பிரம்மவித்து பரம் பிரம்ம ஆப்னோதி, பிரம்மவித்தாக இருக்கக்கூடியவர் பரபிரம்மத்தை அடைகிறார். தமேவம் வித்வான் அமிர்த இகபதி, தம் ஏவம் வித்வான், அவனை இப்படி தெரிந்து கொண்டவன் அமிர்த இகபவதி, அமிர்தத்தை அறிந்து கொண்டவனாக இருக்கின்றான். நானிய பந்தா அயனாய வித்தியதே, அமிர்தத்தை தெரிந்து கொள்வதற்கு வேறு ஒரு வழி இல்லை, அவனை தெரிந்து கொள்வதற்கு இதை தவிர வேறு ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்லப்படுற வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள் எதற்காக ஏற்பட்டவைகள் அப்படின்னா, பரிபூர்ண பிரம்மானுபவத்தை நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக ஏற்பட்டவைகள் இந்த வாக்கியங்கள். முன்னாடி ஸ்ருதி சிரசி சமதிகத்தோ அர்த்தகான்னு சொன்னாரோ இல்லையோ, இந்த பலவிதமான அர்த்தங்கள் எங்கேருந்து கிடைக்குதுன்னா பல உபனிஷத் வாக்கியங்களின் மூலமாக இப்படிப்பட்ட அர்த்தங்களானது சித்திக்கிறதுன்னு சொன்னாரோ இல்லையோ, அதை இங்க சொல்றார். ஜீவாத்ம ஸ்வரூபம். இப்போ ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன? ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்றத இந்த இடத்துல காட்டுறார் பாஷ்யக்காரர். ஜீவாத்ம ஸ்வரூபம் தேவ மனுஷாதி, அங்க தலி வந்து தட புரியல, இல்ல தலிக வந்துட்டாங்க. தேவ மனுஷாதி பிரகிருதி பரிணாம விசேஷ ரூப, தேவ மனுஷாதி பிரகிருதி பரிணாம விசேஷ ரூப நானாவித பேதரகிதம் ஞானானந்தைக குணம் தஸ்ய ஏதஸ்ய கர்ம கிருத தேவாதி பேதே அபத்வஸ்தே. ஓ, ஜீவாத்ம ஸ்வரூபத்தை பாஷ்யக்காரர் இங்க விவரிச்சு சொல்றார். ஓ, நம்ம சித்தாந்த பிரகாரம் ஜீவன் எப்படிப்பட்டவன்? தேவ மனுஷாதி பிரகிருதி பரிணாம விசேஷ ரூபம். ஓ, பொதுவா பார்த்தால் ஆத்மான்னு மட்டும்தான் இருக்கும். ஆத்மாவுக்கு இந்த சரீர விசிஷ்ட ஜீவனாக இருக்கக்கூடிய தேவர்கள், மனிதர்கள், திரியக்குகள், ஸ்தாவரங்கள் அப்படின்ற தன்மை கிடையாது. அப்போ தேவ மனுஷாதி பிரகிருதி பரிணாம விசேஷம். இப்போ அயம் தேவஹா, இவன் தேவன், இவன் மனிதன், இது திரியக்கு, இது ஸ்தாவரம் அப்படின்ற பேதம் இருக்கோ இல்லையோ, இந்த பேதமானது எதனால ஏற்படுறது அப்படின்னா பிரகிருத்தினால, பிரகிருத்தியினுடைய சம்பந்தத்தினால ஏற்படுறது. வாஸ்தவிகமா பார்த்தால் இந்த பேதம்ன்றது கிடையாது. பிரகிருத்தியினுடைய சம்பந்தம் இருக்கிறபடினால இப்படிப்பட்ட ஒரு பேதம் இருக்கிறா போல நமக்கு தோன்றது. அப்போ பிரகிருதி பரிணாம விசேஷ ரூப நானாவித பேதரகிதம். லோகத்துலதான் இந்த பேதங்கள், அயம் தேவஹா அயம் மனுஷான்ற பேதமானது லோகத்துலதான் இருக்கோ தவிர ஜீவாத்மாவுடைய சுரூபத்துல இந்த பேதம் கிடையாது. ஜீவாத்மாவுடைய சுரூபமானவன், ஸ்வரூபம் என்னன்னா எந்த விதமான பேதமும் இல்லாமல் இருக்கக்கூடியது ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம். அதே மாதிரி ஞானானந்தைக குணம், ஞானம் மட்டுமே இருக்கக்கூடியவன், ஆனந்தத்துடன் கூடியவன், ஞானத்துடன் கூடியவன், ஆனந்தத்துடன் கூடியவன், அதை குணமாக பெற்றவன், ஞானத்தையும் ஆனந்தத்தையும் குணமாக பெற்றவன். தஸ்ய ஏதஸ்ய கர்மகிருத தேவாதி பேதே அபத்வஸ்தே.
ஆனா அப்படிப்பட்ட ஜீவாத்மா கர்மாக்களின் அடிப்படையில தேவர்கள், மனிதர்கள், திரியக்குகள், ஸ்தாவரங்கள் அப்படின்ற பேதங்களை அவன் உணர்ந்து கொள்கிறான். தான் தேவனாக இருக்கிறேன், தான் மனிதனாக இருக்கிறேன் அப்படின்ற பேதத்தை அவன் உணர்ந்து கொள்ளக்கூடிய காரணத்தினால சொரூப பேதா வாசாம் அகோச்சரா. அப்போ அந்த சொரூப பேதம் இருக்கு. அந்த சொரூப பேதம் சொரூபத்துல பேதம்ன்றது ஏற்படலை. வெறும் இந்த பேதமானது சரீரகிருத்த பேதமா இருக்கிற அப்படின்னால, கர்மகிருத்த பேதமா இருக்கிற அப்படின்னால சுரூப பேதம் அப்படின்றது கிடையாது. சொசம் வேத்யா, அவன் பிரத்யக்கு. நீங்க தீந்திரம தீபிகாலேயே வாசிச்சிருப்பீங்க. அவன் பிரத்யக்கு. பிரத்யக்கு அப்படின்னா ஸ்வஸ்மை ஸ்வயமேவ பாசமான், தனக்காக தான் தோன்றக்கூடியவன். பராக்குன்னா மற்றவர்களுக்காக தோன்றக்கூடியது. பிரத்யக்குன்னா ஸ்வஸ்மை ஸ்வயமேவ பாசமானன்னா தனக்காகவே தான் தோன்றக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஞானஸ்வரூபன், அவன் ஞானஸ்வரூபனா இருக்கக்கூடியவன் ஜீவாத்மா. இத்தியேதாவதேவ நிர்தேசியம், இவைகள் ஜீவன் விஷயத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. தச்ச சர்வேஷாம் ஆத்மனாம் சமானம், அது எல்லா ஆத்மாக்களுக்கும் சமானமாக சொல்லப்பட்டிருக்கு. இது தேவர்கள் இப்படிப்பட்ட சொரூபத்துடன் கூடியவர்கள், அது மாதிரி செடிகளுக்கு இந்த மாதிரியான சொரூபம் கிடையாது அப்படின்றது இல்லை. செடிகளும் ஒரு ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவுக்கும் இதுதான் சொரூபம். இந்திரனா இருந்தாலும் இதுதான் சொரூபம். இதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. ஏவம் வித சேசிதாத்மக பிரபஞ்சஸ்ய உத்பவ ஸ்திதி பிரளய சம்சார நிவர்த்தனைக்கு ஹேதுபூதா சமஸ்தேய பிரத்யநீகதையா அனந்த கல்யாண குணத்தையாச்ச ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண ஸ்வரூபா அனவதிகாதிசிய அசங்கேய கல்யாண குணகணா சர்வாத்மா பரம் பிரம்ம பரஞ்சோதி பரத்தத்துவ பரமாத்மா சதாதி சப்த பேதைகி நிகில வேதாந்த வேத்யா பகவன் நாராயணா புருஷோத்தமா இது அந்தர்யாமி ஸ்வரூபம். இப்ப இப்படிப்பட்ட ஜீவனை வழிநடத்துகின்றான், ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்தர்யாமி. அதான அந்த ஸ்ருதி வாக்கியத்துல பார்த்தோம் இல்லையா? ஆத்மனி திஷ்டன் அப்படின்னும் போது தனக்குள்ள அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அந்த அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா இவனை வழிநடத்துகின்றான் அப்படின்றது பார்த்தோமா? அப்போ அந்த அந்தர்யாமியுடைய சொரூபம், இது ஜீவஸ்வரூபம் பார்த்தோம். அந்தர்யாமியோட சொரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த விதமான ஹேய குணங்களும் இல்லாதவன், எல்லா விதமான கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமானவன். கத்தியத்திரயத்துல பாஷ்யக்கார் சொல்றாரு, ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ், சௌஷீல்யம், வாத்சல்யம், காருண்யம், மாதுரியம், லாவண்யம், இப்படி எல்லா விதமான கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவன். தன்னை காட்டிலும் தன்னை மற்ற தன்னை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களை காட்டிலும் விலட்சணமாக இருக்கக்கூடியவன். ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலட்சணா, தன்னை தவிர்த்து மற்ற எல்லா வஸ்துக்களை காட்டிலும் விலட்சணமாக இருக்கக்கூடியவன். எல்லா விதமான கல்யாண குண கூட்டங்களுக்கு இருப்பிடமானவன். சர்வாத்மா, பரம்பிரம்ம, பரஞ்சோதிகி, பரதத்துவ, பரமாத்மா, இந்த மாதிரியான சப்தங்களின் மூலமாக சொல்லப்பட்டவன். இப்படிப்பட்ட சப்தங்களின் மூலமாக சொல்லப்பட்டவனாக இருக்கக்கூடியவன் எவனோ அவன்தான் அந்தர்யாமி ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னான். இப்போ இதுக்கு மேல தஸ்யச்ச வைபவ பிரதிபாதன பராக ஸ்ருதயா ஸ்வேதர சமஸ்த சிதச்சித் வஸ்துயா அந்தராத்மதயா நிகில நியமனம் தத் சக்தி ததம்ச தத் விபூதி தத் ரூப தத் சரீர தத்தனு பிரவருத்தி சப்தைகி சாமானாதிகரண்யேன பிரதிபாதயந்தி. இப்போ உபனிஷத் வாக்கியங்கள் ஜீவாத்மாவுடைய சொரூபம் இது, பரமாத்மாவுடைய சொரூபம் இது, ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் ஒண்ணுன்னு சொல்றா போல சில உபனிஷத் வாக்கியங்கள் இருக்கு. இப்போ தத்துவமசி, அயமாத்மா பிரம்ம, இதெல்லாம் பார்த்தோமோ இல்லையோ? இந்த வாக்கியங்கள்லாம் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் அபேதத்தை தெரிவிக்கக்கூடியதான வாக்கியங்கள். இப்ப ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் அபேதத்தை தெரிவிக்கக்கூடியதா இருக்கக்கூடிய இந்த வாக்கியங்கள் சாமானியம். இந்த வாக்கியங்கள் எல்லாமே இப்போ இப்போ இந்த வாக்கியம் ஸ்பஷ்டமாக இதெல்லாம் அபேதத்தை தெரிவிக்கக்கூடிய வாக்கியங்கள். இப்போ அபேதத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த வாக்கியங்களுக்கு அத்வைதிகள் எப்படி அர்த்தம் சொல்றா, நாம எப்படி சொல்றா? அப்போ
பரமாத்மாவுடைய சொரூபம், பரமாத்மாவுடைய ரூபம், பரமாத்மாவுடைய திவ்யமங்கல விக்கிரகம், அதே மாதிரி ஜீவாத்மாவுடைய சொரூபம், ஜீவாத்மாவுடைய சரீரத்தினுடைய சொரூபம், ஜீவாத்மாவுடைய சரீரம் எப்படிப்பட்டது, இதெல்லாம் விளக்கி சொல்லும் பொழுது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் எந்த மாதிரியாக ஒன்று ஐக்கியமானது எப்படி சொல்லப்படுகின்றது அப்படின்றத காட்டணும் இந்த இடத்துல. அப்ப சாமானாதிகரண்யத்தின் மூலமா சொல்லணும். இப்ப இந்த சாமானாதிகரண்யம் என்ன அப்படின்றத நாம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இதோட இந்த கிளாஸ பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு இந்த சாமானாதிகரண்யம்னா என்ன, இதை அத்வைதிகள் என்ன தெரிவிக்கிறார்கள், இதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இதோட இந்த கிளாஸை பூர்த்தி பண்ணிக்கிறேன். நமஸ்காரம்.